ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே விலாக். காலையிலே வந்து இந்த கிராசரி பாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இப்போல்லாம் கிச்சன் டெக்கரேட் பண்ணுறதுக்கு கிச்சன் ப்ராடக்ட் நிறைய வந்துருச்சு. எனக்குமே அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கி கிச்சன் டெக்கரேட்டிவாக வைக்கணும்னு ரொம்ப ஆசைங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பொருள் சேர்க்க முடியாது. எப்போ நம்ம ஊருக்கு வந்தாலும் அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே நிறைய பைசா வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஏதாவது திங்ஸ் எல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அதில் பாட்டில்லாம் வந்துச்சுன்னா நான் ஒரு பாட்டில் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருவேன். இந்த பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் காஃபி பொடி இதில் தாங்க வரும். இது அழகாக இருக்கும் பார்க்கவே. ஸோ வந்து இந்த பாட்டில் எனக்கு வேணும்னு டீ பாய் கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். அவங்க மொத்தமாக கலெக்ட் பண்ணி வச்சு எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதை தான் இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பாட்டில்லாம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வைக்கணும். அந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸுமே வாஷ் பண்ண போட்டிருந்தேன். அதை எல்லாத்தையுமே காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு என்ன செய்யறதுன்னே அவ்வளோ குழப்பமாக இருந்ததுங்க. வீட்டில் வந்து கொஞ்சம் பாவக்காய் பொரியல் இருந்தது. ஸோ மோர் வச்சு ஹஸ்பண்டுக்கு கொடுத்தாச்சு. அந்த பாவக்காய் பொரியல் செஞ்ச அந்த பாத்திரத்தில் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். புதுசாக தோசைப்பொடி அரைச்சிருந்தேங்க. கருப்பு உளுந்து, எள்ளு, முருங்கை இலை, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருந்தேன். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி வச்சு ரைஸ் கூட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ ஃபிஷ் ஃப்ரை வச்சு சிம்பிளான லஞ்சும் முடிச்சாச்சுங்க. சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் கட்டலைனாலும் வீட்டில் இடைக்கிடைக்கு நானும் ரமாலாம் மாற்றி மாற்றி கட்டிப்போம். ஸோ நிறையா சாரீஸ் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருப்போம். அதெல்லாம் கொஞ்சம் நேரம் கட்டிட்டு அப்படியே எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோப்பு பொடியில் முக்கி கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வேலைங்களை எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டும் வந்தாச்சுங்க. ஈவினிங்கும் ஆகிடுச்சு. காலையிலலாம் இப்போ ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்கறதுனால பசங்களுக்கு காஃபி டீ எதுவுமே கொடுக்கறது இல்லைங்க. இப்போ காஃபி வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே காஃபி போட்டு அதுவுமே குடிச்சாச்சு. எல்லா வேலைகளையும் ரிலாக்ஸாக முடிச்சுட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு ஈவினிங் விளக்கேற்றவும் வந்தாச்சுங்க. ஃப்ரைடே அப்படின்னாலே காலையிலையும் சரி ஈவினிங்லேயும் சரி நல்லா மணக்க சாம்பிராணியெல்லாம் போட்டு அழகாக ஒரு பக்தி கானம் போட்டு கேட்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக மனசுக்கு நிறைவாக இருக்குங்க. வீடு ஃபுல்லாக இந்த சாம்பிராணி வாசத்தால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு சூப்பராக தோணுங்க. இப்படி தாங்க எங்களோட டே இன்றைக்கி முடிஞ்சது. இதே மாதிரி இன்னொரு விளாக்கில் பார்க்கலாம். பாய்.